இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எதை மையப்படுத்தியதா இந்த முறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கோம்? தேர்தல் அறிக்கை வளர்ச்சியை மையப்படுத்திய தேர்தல் அறிக்கை. எப்பொழுதும் போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை மக்களிடம் சென்று பெறப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை, கிட்டத்தட்ட 80,000 கருத்துக்களை அவங்களுடைய மக்களை சந்தித்து இமெயில் வழியாகவோ வாட்ஸ்அப் வழியாகவோ இல்லைன்னா ஏஐ பிளாட்ஃபார்ம் வழியாக நேரடியாக பல ஊர்களுக்கு சென்று கிட்டத்தட்ட 12 இடங்கள்ல மக்களை சந்தித்திருக்கிறோம். இந்த குழு அவர்களிடம் பெற்றிருக்கக்கூடிய மனுக்கள் இதையெல்லாம் வைத்துத்தான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு அதை நிறைவேற்ற முடியுமா இல்லையான்லாம் சிந்திக்காம ஒரு தேர்தல் அறிக்கையை எழுதக்கூடாது அப்படிங்கிற கருத்தை தான் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். அதனால எந்த தேர்தல் அறிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய சாத்தியம் இருக்கிறதோ ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எங்களை பணித்தார்கள். அதை அடிப்படையாக வைத்துதான் இந்த தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. மகளிருக்கான அந்த 8000 கூப்பன் வழங்கக்கூடிய அந்த திட்டம் எப்படி செயல்படுத்த போறோம்? ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில ஃப்ரிட்ஜ் வழங்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பனை எப்படி நம்ம வழங்க போறோம்? எந்த அடிப்படையில் வழங்க போறோம்? எந்த அளவுக்கு மகளிருக்கு பயனுள்ளதா இருக்கும்? முதலமைச்சர் உங்களை சந்தித்த போது தெளிவா சொல்லியிருந்தாங்க, இன்கம் டாக்ஸ் கட்டாத குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு ஐடி பே பண்ணாத பெண்களுக்கு அந்த வவுச்சர்ஸ வழங்குவோம். அவங்க தன் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கடைகள்ல அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பல பேர் வீட்டுல இப்ப ஃப்ரிட்ஜ் இருக்கலாம். அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சாய்ஸ் ஒவ்வொருத்துல வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படும். அவங்க எதை ஒரு பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றை ஒரு டிவியா கூட இருக்கலாம், அதை அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கலாம். சோ அவங்க அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால சாய்ஸ் மக்கள் கையில இருக்கு. அதே போல தமிழகத்துல 4 பகுதிகளா, அதாவது வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் தொழில் புரட்சிக்காக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு 20,000 கோடி. இதை எந்த அளவுக்கு செயல்படுத்த போறோம்? எந்த மாதிரியான வளர்ச்சி பணிகள் அங்க இருக்குமே? எல்லா விதமான வளர்ச்சி ஒரு பேலன்ஸ்டா ஹோலிஸ்டிக்கா எல்லா இடங்கள்லயுமே எல்லா வளர்ச்சி உதாரணத்திற்கு செம்மொழி பூங்காக்கள் ஆதார் வச்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில எதிர்காலத்துல இப்ப கிளைமேட் சேஞ்ச் அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை பற்றியும் பேசி இருக்கிறோம். அதனால எல்லா விதமான வளர்ச்சி, கல்வியாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எல்லா பகுதிகளுக்கும் வர வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்களுடைய கருத்து. முக்கியமாக முதலமைச்சர் இந்த தேர்தல் அறிக்கையில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசி எது எல்லாம் செய்வதற்கு சாத்தியம் இருக்கிறதோ அதை மட்டுமே வாக்குறுதியாக வழங்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். அதனால நிச்சயமாக எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே மக்களுக்கு வாக்குறுதியாக அளித்திருக்கிறார்.